வெல்கம் டு அவர் கிளாஸ். இன்னைக்கு வந்து சிஎஸ்ஆர் நெட் பிஒய்க்யூவில் ஒரு கொஸ்டின் பார்ப்போம். கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரிலேருந்து 2012 அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் ரீட் பண்ணுவோம். நிக்கல் CN4 2- டெட்ராசைனோநிக்கலேட் அயன் அண்ட் டெட்ராக்ளோரோநிக்கலேட் அயன் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு இந்த ரெண்டுமே பேராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்கா இல்லது ஒன்று டயாமேக்னெட்டிக் இல்லது பேராமேக்னெட்டிக் ஆன்டிஃபெரோமேக்னெட்டிக்கா இல்லை டயாமேக்னெட்டிக்கான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் we can find the oxidation state of these two metal. ஃபர்ஸ்ட் நிக்கல் கொடுத்துருக்காங்க. நிக்கல் டெட்ராசைனோநிக்கலேட். இதில் வந்து நிக்கலுக்கு பதிலாக எக்ஸ் எடுத்திருக்கோம். சைனேட்டுக்கு 4 -1. சைனேட்டு வந்து நம்மளுக்கு -1 கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால -1 இஸ் ஈக்குவல் டு இந்த ஓவரால் கான்ட்ரிபியூஷன் -2 இருக்கனால -2. இது வந்து எக்ஸு -4 இஸ் ஈக்குவல் டு -2. we get x is equal to +2. அப்போ நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2 நமக்கு கிடைச்சிட்டு. அதே மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ் டெட்ராக்ளோரோநிக்கலேட்டுக்கு பார்க்கும்போது அதே மாதிரி நிக்கலுக்கு எக்ஸ் எடுத்துக்கிறோம். 4 குளோரினுக்கு இதனால 4 போட்டுக்கிட்டு குளோரினும் -1 கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓவரால் சார்ஜ் வந்து -2 அதனால அது ஈக்குவல் டு போட்டு -2 போட்டோம். எக்ஸு -4 2 எக்ஸ் ஈக்குவல் டு +2. அதே மாதிரி சைனோ இந்த காம்ப்ளெக்ஸ் கிடைச்ச மாதிரி அதே மாதிரி இதுலேயும் +2 கிடைச்சிருக்கு. அப்போ போத் ரெண்டு காம்ப்ளெக்ஸ்லையுமே நிக்கல் வந்து நம்மளுக்கு +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் தான் இருக்குது. இப்போ 3D சீரீஸ் வந்து பார்க்கும்போது நிக்கல் வந்தோட அட்டாமிக் நம்பர் வந்து என்னன்னா 28. அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்கும்போது 3D8 4s2. ஆனால் நம்ம நிக்கல் வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கனால நம்ம லாஸ்ட் 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து கிடைக்கும்னா 3D8 வந்து கிடைக்கும். இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அதை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஆர்பிட்டால 3d ஆர்பிட்டால ஃபில் பண்ணணும். அது ஃபில் பண்ணுறதுக்கு முதல்ல நம்மளுக்கு என்ன தெரியணும்னா நேச்சர் ஆஃப் த லிகேண்ட் தெரியணும். அந்த நம்ம கொடுத்துருக்குற காம்ப்ளெக்ஸில் 2 லிகாண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று சைனைடு, இன்னொன்று குளோரின் கொடுத்துருக்காங்க. சைனைடு வந்து என்ன நேச்சரில் இருக்குது, குளோரின் என்ன நேச்சரில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுறது என்னது, சைனைடு அண்ட் குளோரின். சைனைடு அண்ட் குளோரின் மட்டும்தானே தெரியணும். இப்போ குளோரின் வந்து எதுக்கு பக்கத்தில் இருக்குது, வீக் ஃபீல்ட் லிகேண்டில் இருக்குது. அண்ட் சைனைடு வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகேண்டில் இருக்குது. இப்போ அந்த வீக் ஃபீல்ட் அண்ட் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகேண்டோட நேச்சர் என்னது, ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகேண்ட் பேரிங் த எலக்ட்ரான்ஸ், அதாவது அது வந்து எலக்ட்ரானை வந்து பேரிங் பண்ணுற நேச்சர் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகேண்டுக்கு தன்மை உண்டு. இப்போ நம்ம CN வந்து ஸ்ட்ராங்கான லிகேண்ட்னால அது வந்து நம்ம ஆர்பிட்டாலில் ஃபில் பண்ணும்போது அது எப்படி ஃபில் பண்ணுவோம், 1 2 3 4 5 6 7 8ன்னு ஃபில் பண்ணுவோம். லாஸ்ட்டில் ஒரு 2 எலக்ட்ரான் அன்பேர்டாக இருக்கும். அந்த அன்பேர்டு எலக்ட்ரானை வந்து பேர் பண்ணி விட்ற நேச்சர் வந்து சைனைட் இருக்கு. அதனால ஒரு அன்ஆக்குபைட் மாலிகுலர் ஆர்பிட்டால் இருக்கும். இங்கே எல்லா எலக்ட்ரானுமே பேர் ஆயிடுது. ஆனால் இங்கே இந்த சைடு இந்த காம்பவுண்ட் பார்க்கும்போது டெட்ராக்ளோரோ நிக்கலேட்டுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு நிக்கல் வந்து 3D8 கான்ஃபிகரேஷனில் தான் இருக்குது. ஆனால் வந்து Cl வந்து ஒரு வீக்கான லிகேண்ட். அதை வந்து நம்ம ஆர்பிட்டாலில் ஃபில் பண்ணும்போது 8 எலக்ட்ரானை ஃபில் பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 8 2 எலக்ட்ரான் அன்பேர்டாக இருக்குது. ஆனால் வந்து வீக் ஃபீல்ட் லிகேண்டாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து என்ன நேச்சர் வந்து கிடையாது, பேரிங் நேச்சர் கிடையாது. அதனால அது 2 அன்பேர்டாக இருக்குது. இப்போ தான் மேக்னெட்டிக் நேச்சர் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். மேக்னெட்டிக் நேச்சர் கண்டுபிடிக்கும் போது சைனைடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான லிகேண்டு, அதனால அதில் அன்பேர்டு எலக்ட்ரான் இல்லை. அதனால அது வந்து என்ன மேக்னெட்டிக் நேச்சரை கொடுக்குன்னா டயாமேக்னெட்டிக் நேச்சரை கொடுக்கும். அதுக்கப்புறம் இது ஸ்கொயர் பிளேனர் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். அதுவே டெட்ராக்ளோரோநிக்கலேட்டுக்கு பார்க்கும்போது குளோரின் வந்து வீக்கான லிகேண்டு, 2 அன்பேர்டு எலக்ட்ரான் அதில் இருக்கிறதுனால அது பேராமேக்னெட்டிக் நேச்சராக இருக்குது, டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரியில் இருக்குது. இப்போ மேக்னெட்டிக் நேச்சரை வந்து நம்ம எப்படி சொல்கிறதுனா, பேராமேக்னெட்டிக்காக இருக்கணும்னா அட்லீஸ்ட் 1 எலக்ட்ரான் ஆட்டம் அன்பேர்டாக இருக்கணும். டயாமேக்னெட்டிக் நேச்சராக இருக்குன்னா எல்லா எலக்ட்ரானும் பேராக இருக்கணும். இப்போ இந்த ரெண்டில் பார்க்கும்போது நம்மளுக்கு டெட்ராசைனோநிக்கலேட்டில் பார்க்கும்போது எல்லாமே பேரிங்காக இருக்கிறதுனால அதை நம்ம என்ன சொல்லுவோம், டயாமேக்னெட்டிக் பேரிங், there is no unpaired electron. இதுவே நிக்கலுக்கு பார்க்கும்போது
நிக்கல் குளோரின் டெட்ரா குளோரோ நிக்கலைட்டுக்கு பார்க்கும்போது நிக்கல் வந்து ரொம்ப அதாவது குளோரின் வீக் லிகனால அது பேர் பண்ண முடியாது. ஸோ 2 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கிறதுனால அது வந்து பேராமேக்னெட்டிக் நேச்சர். இப்போ இதுலேருந்து ஆன்சர் சொல்லிக்கலாம். நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் டெட்ராசைனோநிக்கலைட் வந்து டயாமேக்னெட்டிக், டெட்ராக்ளோரோநிக்கலைட் வந்து பேராமேக்னெட்டிக். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்க்கறது இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு மொத்தம் 3 இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்கணும். ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸில் மூலமாக நம்ம லிகாண்டோட நேச்சர் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டா வீக் ஃபீல்டா லிகாண்டான்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எதுனாலன்னா நம்மளுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் த வீக் ஃபீல்டா அந்த லிகாண்டோட நேச்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கு பிறகு ஐடென்டிஃபை த மேக்னெட்டிக் நேச்சர் பேராமேக்னெட்டிக்காக டயாமேக்னெட்டிக்காக கண்டுபிடிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 1 அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அதை பேராமேக்னெட், டயாமேக்னெட்டிக்னா எல்லா எலக்ட்ரானும், பேரா இருந்துச்சுன்னா அது வந்து டயாமேக்னெட்டிக்னு சொல்லுவோம். அவ்வளோதான். இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். We will see the next video. Thank you.